ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு நான் வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சில பேர் இது கட் பண்ணுறதுக்கு வராது, இது கொஞ்சம் செய்கிறது கஷ்டம்னு நினச்சி இது அப்படியே ஈஸியாக விட்டுருவாங்க. ஆனால் ரொம்ப உடம்புக்கு நல்லதே. நம்ம கிட்னியில் ஸ்டோன்ஸு அந்த மாதிரி இருந்தால் இந்த தண்டு சாப்பிட்டா அதெல்லாம் கரைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ ஒரு ஃபைபர் ரிச்சான ஒரு உணவு. ரொம்ப ஃபைபர் இருக்கும் இதில். அதனால் நம்மளுக்கு நம்ம நம்ம யூஸ் பண்ணணும். இந்த தண்டு எப்படி கட் பண்ணுறதும் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தண்டு இந்த மாதிரி நல்லா எலசாக இருக்கிற தண்டு எடுத்துக்கோங்க. இது நம்ம இந்த மாதிரி சின்ன ரவுண்ட்ஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ இப்படி எடுத்திங்கன்னா இதுக்குள்ளே நார் இருக்கும். இது இந்த விரல் வச்சு இப்படி சுற்றி விட்ருங்க. நம்மளுக்கு அந்த நார் எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி தான் வாழைத்தண்டு கட் பண்ணணும். அவ்வளோதான். இது பெரிய ஒரு கஷ்டமான வேலை இல்லை பாருங்கள். இந்த நார் இப்படி வரும். இந்த நார் மட்டும் எடுத்துருங்க. எல்லா தண்டும் இப்படியே நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இல்லைன்னா இது கருத்து போயிடும். நம்மளுக்கு இந்த மாதிரி தண்டு நல்லா வெள்ளை வெள்ளைன்னு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த தண்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா, உடனே செய்கிறீங்கன்னா அப்படியே கட் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் நேரம் ஆகும்னா ஊற வச்சுக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறமா 1 கப்பு பாசிப்பருப்பு. கடலைப்பருப்பு நல்லா அங்கங்கே கடி நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா அங்கங்கே கடி படும்போது நல்லாயிருக்கும். அதனால் கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, பாசிப்பருப்பு 1 கப்பு. இப்போ இது நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு மட்டும் சேர்த்து கூட செய்யலாம். ஆனால் கடலைப்பருப்பு போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் கடலை இருக்கும் இல்லையா, கருப்பு கொண்ட கடலை, அதை கூட நீங்கள் நைட்டே ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அது இன்னும் செம்மையாக இருக்கும். இப்போ இதில் நல்லா அலசிடுங்க பருப்பெல்லாம். அப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தண்டு, அப்புறமா 1 கப் தண்ணி, அப்புறமா 1 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அது போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 கப் தண்ணியும் சேர்த்துட்டு இந்த குக்கரில் வச்சுட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கூட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து செய்கிறோம். அதுக்காக என்ன பண்ணுறோம், ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு பாதி மூடி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா. இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் காரம் ரொம்ப சாப்பிட மாட்டிங்கன்னா தாளிப்பில் ஒரு 2 காஞ்ச மிளகா மட்டும் போட்டுக்கோங்க. வெறும் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி கூட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்துட்டு இது நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப குறைன்னு வேண்டாம். நல்லா மையாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணியும் சேர்த்து அரைச்சிங்கன்னா சாஃப்டாக இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடும். இப்போது இந்த தேங்காய் பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ கூட்டில் எப்படி தாளித்து விட்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு, ஜீரகம், அப்புறமா கருவேப்பிலை, அப்புறமா 2 காஞ்ச மிளகா எல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அந்த பருப்பு தண்டு இதில் சேர்த்துடலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஒரு 3 விசில் தாங்க நான் வச்சேன். நல்லா வெந்துருச்சு, சூப்பர்பாக வெந்துருச்சு. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ருசிக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் பேஸ்ட், அந்த தேங்காய் பேஸ்ட்டும் இதில் சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட் திருப்பி நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் சேர்க்க வேண்டாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் பேஸ்ட் அப்படியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கரண்டி எடுத்து மசிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம பாசி பருப்பு எல்லாம் நல்லா கரண்டியில் நல்லா மசிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இப்போவே நல்லா குழம்பு கொதிக்குது பாருங்கள். நம்ம இப்போது தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கட்டும். அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் ருசிக்கு ஏற்ப உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த குழம்பு கொதிக்கட்டும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த வாழைத்தண்டு கூட்டுக்கு கூட ஒரு காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். சூடான சாதத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த 2 கரண்டி இந்த கூட்டு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோ உடம்புக்கு நல்லா ஒரு நல்லது பண்ணுற ஒரு உணவு இது. இதில் பருப்பு இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, பருப்பில் ப்ரோட்டீன் இருக்கும், அப்புறம் தண்டில் ஃபைபர் எல்லாம் இருக்கும். இது ஒரு ஃபுல் டயட்டு. நம்ம ஒரு நாளைக்கு என்னென்ன நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸு இதெல்லாம் தேவையோ அது இதில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி.